என்ன கையில வச்சிருக்கீங்க? சோ இது வந்து பாக்குறது ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கும், இல்ல டூல்ஸ் கிட் மாதிரி இருக்கும். ரெண்டுமே கிடையாது. நான் ஓபன் பண்றேன். என்ன ப்ராடக்ட்னு நீங்களே பாத்துக்கங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பாருங்க. இப்படி எடுத்துட்டீங்கன்னா பாக்ஸ் ஓரமா வச்சிருங்க. அதுக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு. இப்போ தெரிஞ்சிருப்பா அது என்னன்ட்டு. இது வந்து போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ். டிராவலிங்க்கு இங்கே யூஸ் பண்ணுறீங்க, பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டரையோ ஸ்டவ்வையோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் இடம் பத்தாது காரில் வச்சு எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த பாக்ஸில் போட்டு இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். நீங்கள் எங்கே போய் விருப்பப்படுறீங்களோ அங்கே சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே சமைச்சிக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. இது வந்து நீங்கள் பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து போர்ட்டபிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் கிடைக்குது உங்களுக்கு. எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையும் கிடைக்கும், எல்லா ஆட்டோமொபைல் ஷாப்லையுமே இந்த சிலிண்டர் கிடைக்கும். இது வந்து பியூட்டன் கேஸ், நமக்கு ஏசிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான், அதெல்லாம் டேஞ்சர் கிடையாது, பயப்பட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேஸ் வெல்டிங் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு, ஜுவல்லரிக்கு பாலிஷ் பண்றதுக்குலாம் இந்த ஸ்டவ் தான், இதுதான் யூஸ் பண்றாங்க. அதனால எல்லா இடத்துலயுமே இது கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 120 ல இருந்து 130 வரைக்கும் கிடைக்கும். 120 130 அதிகபட்ச காஸ்ட் எவ்வளவுதான். யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதற்கு பாருங்க, இந்த கையை விட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா போதும், இந்த இடம் ஓப்பன் ஆகிடும். இதுல வந்து ரெண்டு பார்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து வீட்டில் உள்ள சிலிண்டர் நீங்க இந்த டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க சின்ன சிலிண்டர் நீங்க இதில் மாட்டிக்கலாம். இது வீட்டில் யூஸ் பண்ணும்போது டூர் போறீங்க அங்கே யூஸ் பண்றதுக்கு இந்த சிலிண்டர் எடுத்து இந்த கேப்பை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணினா போதும், தனியாக அந்த மூடி வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, சும்மா இந்த சின்ன பின் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த பின்னை மட்டும் மேலே தூக்கிடுங்க. இந்த சிலிண்டர் எடுத்து இது உள்ள வச்சிருவோம். அவ்வளோதான். இதில் உள்ள வச்சுட்டு லாக்கை விட்டுருங்க. லாக்கை விட்டுட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரெகுலேட்டர் மாதிரி. நம்ம வீட்டில் எப்படி ரெகுலேட்டர் கேஸ் கனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான். நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, கீழே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து முன்னாடி வந்து லாக் ஆகிடும். முன்னாடி லாக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த நாப் இருக்கு பாருங்க, இதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஆஸ் யூசுவல் கேஸ்ல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், தீப்பெட்டியோ லைட்டரோ எதுவுமே இல்லாம உங்களுக்கு வந்து தீ வர ஆரம்பிச்சிடும். நல்லா பெரிய பாத்திரம் வச்சு சமைச்சிக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலியா டூர் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். டீ காஃபி வைக்கிறதுக்கோ, இல்ல ஒரு சப்பாத்தி செய்யறதுக்கோ, தோசை செய்யறதுக்கோ, ஒரு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த பைக் ரைடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபேமிலி குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு வந்து கடையில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை போற வழியில் டீ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பால் காய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஸ்டவ்ல எப்படி இதை தீயை கம்மி பண்றீங்களோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வேணாலும் வைக்கலாம், உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேம் வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு இதில் சிம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமு, லோ ஃப்ளேமு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெகுலேட்டரை மட்டும் இந்த இருக்கு பாருங்க, இந்த நாபு மேலே தூக்கி விட்டீங்கன்னா இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்து அன்லாக் ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த இதை மட்டும் எடுத்து திருப்பி மேலே போட்டுட்டிங்கன்னா எடுத்து அழகா இந்த ஸ்டவ் இந்த பாக்ஸ் கொடுத்துட்றோம். பாக்ஸில் போட்டு நீங்கள் எங்கே எவ்வளோ எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டவ் கூட நம்ம 2 சிலிண்டர் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். இதற்கு பிறகு இந்த சிலிண்டர் ஒன்று வந்துடும், இது இல்லாமல் இன்னொரு சிலிண்டர் 2 சிலிண்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மினிமம் 5 சிலிண்டர் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளே கொரியர் பண்ணி கொடுத்துரும்.